200 வருடங்கள் தாண்டி மார்க்ஸ் பேசப்படுகிறார், விவாதிக்கப்படுகிறார். அதை மறுப்பதற்கு முதலாளித்துவம் தொடர்ச்சியாக அறிவுஜீவிகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் வாழ்க்கையின் தேவை, சமூகத்தில் உள்ள முரண்பாடுகள், நாடுகளுக்கிடையே உள்ள முரண்பாடுகள், இவையெல்லாம் மார்க்ஸ் முன்வைத்த தீர்வுகளை நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறார். பல இடங்களில் மார்க்சியத்தை ஒரு சூத்திரம் போல பயன்படுத்துகிற ஒரு அம்சம் இருக்கு. ஆனா மார்க்ஸ் ரொம்ப தெளிவாக எல்லாவற்றையும் இயக்கவியல் அணுகுமுறை என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கம்யூனிஸ்ட் அறிக்கை அதை அவங்க 1847 எழுதுறாங்க. அதை எழுதுகிற போது 30 வயதெல்லாம் அவருக்கு நிறைவு பெறல. 5/5/1818 தான் அவனுடைய பிறந்த நாள். 1847 என்று சொல்லுகிற போது 29 வயசு அவருக்கு. 29 வயசு கொஞ்சம் கடந்து நவம்பர்ல 1847 அவருக்கும் ஏங்கல்ஸுக்கும் கம்யூனிஸ்ட் கழகம் என்கிற ஒரு அமைப்பிற்கு அதனுடைய தத்துவத்தையும் வேலை திட்டத்தையும் உருவாக்க வேண்டும் என்று 2 பேருக்கும் சொல்றார். அது அந்த காலத்துல பிரிட்டன்ல ரகசியமாக செயல்பட்டு கொண்டிருந்த அமைப்பு, வெளிப்படையாகலாம் அதனால இயங்க முடியல. அந்த அமைப்புக்கான ஒரு செயல் திட்டத்தை தான் அவர்கள் உருவாக்குகிறார். அப்படி உருவாக்குகிற போது அவங்க 2 பேருக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஒரு கட்டத்துல எஸ்விஆர் சொல்லி இருக்கிறபடி பார்த்தா இதை எங்ககிட்ட திரும்ப கொடுத்துருங்க, உங்க 2 பேருக்கு இது ஒப்பேராது, நீங்க எழுதி தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, இது குறித்த ஆவணங்களை எங்ககிட்ட கொடுத்துருங்க என்றெல்லாம் கேட்ட பிறகுதான் அவங்க எழுதி முடிக்கிறாங்க. அதுல பெரும்பாலும் ஜெர்மன்ல இருந்து அன்னைக்கு உலகம் முழுவதும் கோலோச்சி கொண்டிருந்த இங்கிலாந்துல வேலை செய்து கொண்டிருந்த ஜெர்மன் தொழிலாளர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். ஸோ அவங்க உருவாக்குனது நம்ம கட்சி திட்டம் மாதிரி. நம்முடைய கட்சி திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு புரட்சியை நடத்துவதற்கான திட்டம் என்ன என்பதை அது முன்வைக்கிறது. திட்டம் என்பதே இங்க இருக்கக்கூடிய வர்க்கங்களை பற்றியான பகுப்பாய்வு. வர்க்கங்கள் என்பதை பொறுத்த மட்டும் நமக்கு தெரியும், ஏழைனா ஏழை வர்க்கம், பணக்காரனா பணக்கார வர்க்கம்னு அவங்க பயன்படுத்துறாங்க. அடிப்படையில் சமூக உற்பத்தியில், தனிப்பட்ட உற்பத்தியில், சமூகத்திற்கான உற்பத்தியில் ஈடுபடுகிற போது அந்த உற்பத்தி உறவில் இவருடைய பங்களிப்பு என்ன என்பதை பொறுத்து அவருடைய வர்க்கம் தீர்மானிக்கப்படுகிறது. நான் அதுக்குள்ள அந்த விஷயத்துக்குள்ள போகல. ஆனா அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு 25 வருடம் கழித்த பிறகுதான் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் அவருக்கு முன்னுரை எழுதுகிறாங்க. 7 முன்னுரை எழுதுறாங்க. அதுல 2 முன்னுரைக்கு தான் எழுதுகிற போது மார்க்ஸ் அவர் உயிரோடு இருந்தார். மீதி முன்னுரைகளை ஏங்கல்ஸ் மட்டும் தனியாக எழுதுகிறார். முதல் முன்னுரை ஒரு 25 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் எழுதப்படுகிறது. அப்ப 2 பேரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் ஏன் இந்த முன்னுரையில் தான் பெரும்பாலும் பேச போகிறேன். இந்த தொடர்பை அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்?
இந்த கம்யூனிஸ்ட் அறிக்கைக்கு அதை பற்றி லெனின் சொல்லுகிற போது 4 விஷயங்களை குறிப்பாக சொல்லுகிறார். ஒன்று, அதில் இயக்கவியல் சமூகத்தையும் உள்ளடக்கி முரணற்ற வகையில் அது இயக்கவியலை எப்படி பிரயோகிக்கிறது என்பது ஒன்று. 2வது, அது பொருள் முதல்வாதத்தை எப்படி கொண்டிருக்கிறது, பொருள் முதல்வாத பகுப்பாய்வு இருக்கிறது என்பது 2. 3வது, தொழிலாளி வர்க்கம் வர்க்க போராட்டம் என்கிற பாத்திரத்தை அது சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதை முன்வைத்து ஒரு சோசியலிச சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அது வரையறுக்கும். அப்படி பண்ணும்போது 25 வருஷம் கழிச்சு ஒரு முன்னுரை எழுதுறாங்க. அந்த முன்னுரையில பதிப்புகள் பற்றி மற்றெல்லாம் எழுதிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 25 வருட காலத்தில் உலகத்தில் பல மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனா இதில் அடிப்படையான மாற்றங்கள் எதையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கல. ஆனா அதே சமயத்துல ஒரு விஷயத்தை நாங்க சொல்லணும்னு விரும்புறோம். உதாரணமா இந்த அறிக்கையில இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த பகுதியில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இடம்பெறவே இல்லை. இந்த 2 நாடுகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 2 முக்கியத்துவமான விஷயங்கள் அந்த காலத்தில் முன்னுக்கு வருது. ஒன்று, அமெரிக்காவை பற்றி அவர்கள் சொல்கிற போது ஒரு பெரிய அளவிற்கு குடிபெயர்தலின் காரணமாக ஆங்கிலேயர்கள் அமெரிக்காவுக்கு போறாங்க, இங்கிலாந்துல இருந்து போறாங்க. அங்கிருந்து செவ்விந்தியர்கள் தான் அந்த நாட்டினுடைய பூர்வ குடிமக்கள். ஆனா இவங்க போன பிறகு விவசாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இங்க தோழர்களுக்கு நினைவு இருக்கும், 1947 நாம் விடுதலை அடைந்தோம். அதற்கு சில வருடங்களுக்கு முன்பு கூட சர்ச்சில் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார், சூரியன் அஸ்தமிக்காத நாட்டில் இந்த சாம்ராஜ்யத்தை நாங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறோம். அதனுடைய மணிமகுடத்தில் இருக்கக்கூடிய வைரம் இது, இதை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று இந்தியாவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனா 1872 அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இங்கிலாந்தினுடைய இந்த ஏகோபபோகம் என்பது போயிடும், அமெரிக்கா உலகம் முழுவதும் பொருளாதாரத்துல முன்னுக்கு வந்துடும், இன்னைக்கு இங்கிலாந்து இருக்கிற நிலைமையில அது வந்துடும் என்று அவ்வளவு நாளைக்கு முன்னால அவங்க முன்னிர்ணயிக்கிறாங்க. இதற்கான காரணம் இந்த உழைப்பு சக்தி, குடியேற்றம் செய்யப்பட்டவர்களின் காரணமாக நடைபெறுகிற விவசாயத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், அந்த விவசாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய பொருள் உற்பத்தி முறை, இவற்றையெல்லாம் கணித்துத்தான் அவர் அதை சொல்றார். எனவே அதுல அவங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் எழுதிட்டோம், இது அப்படியே நிரந்தரமானது என்கிற வார்த்தையை அவங்க ஒரு இடத்துலையும் பயன்படுத்தலாம். அது சொல்லும் போதே முதல் இதுலயே என்ன சொல்றாங்கன்னா, தோழர்களுக்கு தெரியும், அவர் அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கை என்கிற பெயரில் தான் நாம் எல்லோரும் இப்போது பயன்படுத்துகிறோம். ஆனா அது கம்யூனிஸ்ட் அறிக்கையா? அது கம்யூனிஸ்ட் அறிக்கை இல்லை. ஏன்னா அந்த திட்டத்தை அவர்கள் முன்வைக்கிற போது கடைசியா அவங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு 10 அம்சங்களை பிரதானமாக அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி முன்வைக்கிற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா இதுவரை முதலாளித்துவத்திலிருந்து சோசியலிசமா மாறினா என்னன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், இது கம்யூனிசத்தை நோக்கி போக வேண்டி இருக்கும். ஆனா சோசியலிசம் வரையிலான அம்சங்களை மட்டும்தான் நாங்கள் இங்கே அதை கணக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கிராஃப் வரைய சொல்லுவாங்க. சில புள்ளிகளை கொடுத்து எக்ஸ் தளத்தில் இதுனா ஒய்யில் என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எக்ஸ்ட்ராபுலேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதை ஒவ்வொரு புள்ளியவும் இணைத்த பிறகு
அந்த எக்ஸ் தளத்தில் இருப்பதற்கு தகுந்த மாதிரி ஒய் தளத்தில் இருக்கக்கூடிய புள்ளியை இழுப்பது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இயக்கவியல் அடிப்படையில், பொருள் முதல்வாத கருத்துக்களின் அடிப்படையில் இது அடுத்த கட்டம் எங்கே போகும்னு சொல்லும் போது அவங்க சோசியலிசத்தை பற்றி சொல்றாங்க. இதை பற்றி ஒரு இடத்தில் இந்த முன்னுரையில் ஏங்கல் செல்கிறார். நாங்கள் ஏன் இதுக்கு கம்யூனிஸ்ட் அறிக்கைன்னு பேர் வச்சோம், ஆனால் நாங்கள் சோசியலிசத்தை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு சோசியலிஸ்டுகள் என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் பெரும்பாலும் மத்தியதர வர்க்கத்தினராக இருந்தார்கள். சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். மூலதனத்துக்கு எந்த பாதிப்பும் வராமல் ஒரு சோசியலிச சமூகத்தை கட்டிவிடலாம் என்று நினைத்தார்கள். அவர்கள் சட்டப்படி இதை சாத்தியமாக்கிவிட முடியும் என்று நினைத்தார்கள். அரசியல் மாற்றம் மற்றும் போதும் என்று நினைத்தார்கள். அதுக்கு மாறா எந்த பகுதி அன்றைக்கு வெறும் அரசியல் மாற்றம் மற்றும் போதாது, ஒட்டுமொத்த சமூகத்தையும் மாற்ற வேண்டும் என்று நினைத்ததோ அந்த பகுதி பெரும்பாலும் உழைப்பாளர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களை கம்யூனிஸ்டுகள் என்று அழைத்துக் கொண்டார்கள். எனவே உண்மையிலே இதனுடைய பிரதிநிதிகளாக யார் இருக்க முடியும் என்கிற காரணத்தினால் நாங்கள் அன்னைக்கு இதற்கு கம்யூனிஸ்ட் அறிக்கைன்னு பேர் வச்சோம். ஆனால் நீண்ட நெடுங்காலம் இவ்வளவு ஆன பிறகும் கூட 47ன்னா ஒரு 95ல் ஏங்கல்ஸ் மறைந்து விடுகிறார். இதை எழுதுகிறது தோழர் ஏங்கல்ஸ் தான் எழுதுறார். எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டத்தில் கூட அதை திரும்பவும் அந்த பேரை மாற்றி வைக்கணும்னு நாங்கள் ஒருபோதும் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் கூட, ஒரு நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்றைக்கு தொழில்துறையில் முன்னேறி இருந்த நாடுகள் தான் முதலில் சோசியலிசத்தை நோக்கி போகும். இப்பவும் கூட நம்மள பல பேருக்கு அந்த அபிப்பிராயம் இருக்கு. ஆனா முதல்ல சோசியலிச புரட்சி நடந்த நாடாக ரஷ்யா இருந்தது. அப்ப ரஷ்யாவை பத்தி அவங்க சொல்லலையே அப்படின்னு கூட ஒரு பொது புரிதல். ஆனா மார்க்சும் ஏங்கல்ஸும் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த முன்னுரையில ரஷ்யால, அதாவது இந்த நூல் வந்த பிறகுதான் கார்ல் கவுட்ஸ்கன் என்பவர் எழுதிய ஒரு ஆய்வு நூலை இவர்கள் வாசித்து என்ன சொல்றாங்கன்னா, உண்மைதான். ஆனா ஒண்ணு என்னன்னா, ரஷ்யால நிலத்தில் பொது உடைமை என்பது இப்போதும் இருக்கிறது. அது ஒப்சினா என்கிற பெயரில் அழைக்கப்படுகிறது. இப்போ இருக்கக்கூடிய ரஷ்ய சமூகம் அப்படியே சோசலிசம் என்பதை நோக்கி போக முடியுமா, அல்லது சிதைந்து அழிந்து கொண்டிருக்கும் முதலாளித்துவத்தினுடைய இந்த பரிணாம வளர்ச்சி மேற்கத்திய நாடுகளில் ஒரு புரட்சியாக மாறி அங்கேதான் புரட்சி வருமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இதுக்கு பதில் இப்ப சொல்ல முடியாது, அதை காலம் தீர்மானிக்கும். ஒருவேளை ரெண்டும் ஒன்றுக்கொன்று உதவியாக இருந்து இந்த புரட்சியை முன்கொண்டு செல்லலாம் என்று அவர்கள் அன்றைக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான அம்சத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு தொழில் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்ல அது வந்துட்டதுனாலேயே ஆட்டோமேட்டிக்கா சோசியலிசம் வரல. ஆனா மார்க்சும் ஏங்கல்ஸும் இது ஒரு சிதைந்து அழிந்து கொண்டிருக்கும் முதலாளித்துவம் என்கிற பரிணாம முறையை கடந்துதான் சோசியலிசம் வருமா என்கிற கேள்வியை ஐயப்பாட்டுடன் அவர்கள் வைத்தாலும், ரஷ்யாவில் தான் முதல்ல சோசியலிசம் என்பது, சோசியலிசத்தை கட்டமைப்பதற்கான முயற்சி அது வந்தது. அப்ப இதுல அடிப்படையான வேறுபாடு என்னன்னு சொன்னா, ஒரு நாட்டினுடைய இந்த வர்க்க சக்திகளின் பலாபலனை சரியாக உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி திட்டம் இருக்க வேண்டும் என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய அடிப்படையான அம்சம் என்பதை சொல்ல வேண்டியது. அவங்க இன்னொரு விஷயத்தையும் ஏங்கல்ஸ் என்ன சொல்றாருன்னா, நானும் தனியா அந்த ஃபார்முலேஷனுக்கு வந்தேன்.
அந்த அந்த முடிவுக்கு வந்தேன். ஆனா இதனுடைய மொத்த முடிவும் இதனுடைய பெருமை மார்க்ஸை தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, வரலாற்று அறிவியலில் டார்வின் என்ன மாதிரியான பங்களிப்பை செய்தாரோ அப்படி ஒரு பங்களிப்பை மார்க்ஸ் வந்து சமூகத்தினுடைய வரலாற்றுக்கு அளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுல பிரதானமான பங்கு தொழிலாளி வர்க்கத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை சொல்லி, ஒரு விஷயம் என்னன்னா, நாம வந்து ஒரு தொழிலாளி வர்க்க கட்சியை கட்டுகிறோம். ஆனால் அப்படி கட்டுகிற போது நாம வந்து ஒரு வர்க்கமில்லாத சமூகத்தை படைப்பதற்காகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறோம். வர்க்க சமுதாயத்தை அப்படியே வர்க்க சமுதாயம் என்று இருந்தால் அது தொழிலாளி வர்க்க சமூகமாக இருந்தா கூட ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், தொழிலாளி வர்க்க ஆட்சி முறையாக இருந்தா கூட வர்க்கம் என்றாலே அரசு இருக்கும். அரசு என்றால் அது ஒடுக்குமுறை கருவிதான். அது சோசியலிஸ்ட் அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது முதலாளித்துவ அரசாங்கமாக இருந்தாலும் அது என்னது, ஒடுக்குமுறை கருவிதான். ஆனா யாரை ஒடுக்குவதற்கு பயன்படுகிறது, யாரை ஒடுக்கும் என்பதில் தான் வேறுபாடு இருக்கிறது. முதலாளித்துவ சமூகத்தில் நீங்க சுரண்டப்படுகிற வர்க்கம், ஒடுக்கப்படுகிற வர்க்கம், இவற்றிற்கான பிரதிநிதியாக அரசு இருக்கும். எனவே சுரண்டப்படுகிற ஒடுக்கப்படுகிற மக்களை அடக்குவதற்கான கருவியாக பயன்படும். இன்னொரு வகையில் சொல்ல போனால் அது சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரை ஒடுக்குவதற்கான கருவியாக இருக்கும். ஆனா சோசியலிச சமூகத்தில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய சுரண்டுகிற ஒடுக்குகிற வர்க்கங்களை ஒடுக்குகிற கருவியாக அந்த அரசு கருவிகள், அரசு என்பது இருக்கும் என்பதுதான். மார்க்சும் ஏங்கல்ஸும் சொல்லும் போது ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, சுரண்டப்பட்டும் ஒடுக்கப்பட்டு கொண்டும் இருக்கும் வர்க்கமாகிய இந்த வர்க்கங்கள் இந்த சுரண்டலையும் ஒடுக்குமுறையையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறது. அப்படி கொண்டு வருகிற போது அது எல்லாவித பகுதியினருக்கும் எல்லா வர்க்கங்களுக்கும் விடுதலையை உத்தரவாதப்படுத்துவதன் மூலமாகத்தான் தான் சுரண்டலில் இருந்தும் ஒடுக்குமுறையில் இருந்தும் விடுதலையாவதை நிரந்தரமாக்கி கொள்கிறார். எனவே நீங்க தொழிலாளி வர்க்க இயக்கம் என்பது ஒரு வர்க்கமற்ற சமூகத்தை உருவாக்குவதற்காக, இப்ப நம்ம சொல்றோம்ல, மார்க்சிஸ்ட் கட்சி வாழ்க, எவ்வளவு நாளைக்கு வாழணும், மார்க்சிஸ்ட் கட்சி எவ்வளவு நாளைக்கு வாழணும், எவ்வளவு நாளைக்கு வாழணும், வர்க்க போராட்டம் நிறைவாகிற வரதான். அதுக்கு பின்னால எது தேவை இருக்காது, மார்க்சிஸ்ட் கட்சி தேவைப்படாது. இப்ப விடுதலை போராட்டங்கள் வாழ்க அப்படின்னா என்ன அர்த்தம்? விடுதலை போராட்டம் என்றைக்கு முடிவுக்கு வருதோ, விடுதலை அடைஞ்சிட்டா விடுதலை போராட்டத்திற்கான அவசியம் இல்லை. சிஐடியு வாழ்க என்பதனுடைய பொருள் சிஐடியு இருப்பதற்கான தேவை இருக்கிற வரைக்கும் தான். எனவே எவ்வளவு காலத்திற்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கட்சியோ அல்லது சிஐடியுவோ தேவைப்படாத நிலைமை வருகிறதோ அதை நோக்கித்தான் போகிறது. எனவே நாம் நடத்துகிற வர்க்க போராட்டம் என்பது வர்க்க போராட்டம் தேவைப்படாத ஒரு நிலையை நோக்கி போகிறது. அப்ப வர்க்க போராட்டம் தேவைப்படாத நிலையை நோக்கி என்கிற போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தொழிலாளி வர்க்கம் இதர வர்க்கங்களுக்கான விடுதலையை சேர்த்தேதான் பேசுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஒன்று நமக்கே கூட, நம்ம தோழர்களுக்கு சில நேரங்களில் மனச்சோர்வு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஒரு மணின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து நம்ம கட்சியை என்ன வாக்கு அரசியல் பரப்பில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி துடைத்தெறியப்பட்டு விட்டது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்.
இன்னும் சில நேரங்களில் நம்முடைய கட்சி எடுக்கிற நடைமுறை உத்திகள் பல நேரங்களில் கேள்விக்குள்ளாக்கப்படுது. ஆக்சுவலா இதுக்கும் தோழர் ஏங்கல்ஸ் எழுதின அந்த முன்னுரையிலிருந்து ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த அறிக்கை தோன்றிய உடனேயே நீங்க அதை பிரச்சாரம், அப்போது பிரச்சாரம் மட்டும்தான் செய்து கொண்டிருந்தார். பிரச்சாரம் செய்வதற்கு ஜெர்மன்ல கொலோன் கம்யூனிஸ்ட் கழகம் என்று ஒன்றை உருவாக்கினார். ஆக்சுவலா 1848 அதை என்ன பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. அதுல இருக்கிற 7 பேருக்கு 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க. அந்த அலுவலகத்தை இழுத்து பூட்டிட்டாங்க. உலகம் முழுவதும் இருக்கிறவர்களுக்கு இனிமேல் அறிக்கை தடமற்று போய்விட்டது என்று எண்ணுகிற வரைக்கும் பின்னால போச்சு. மார்க்சும் ஏங்கல்ஸும் சோர்ந்து. அப்ப அன்னைக்கு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரிய அளவுக்கு உருவாகல. அப்ப தொழிற்சங்க இயக்கம் இருக்கு. அப்போ சர்வதேச தொழிலாளர் கழகம் என்கிற ஒன்றை உருவாக்குகிறார். அதற்கு மார்க்ஸ் வேலை திட்டத்தை எழுதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஏன்னா இவர் தானே ஏற்கனவே கம்யூனிஸ்ட் லீக்கு கம்யூனிஸ்ட் கழகம் என்கிற அதுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா அதை படிச்சீங்கன்னா இது மார்க்ஸ் எழுதுனதா? ஒரு பொன்னுலகம் இருக்கு, இந்த அடிமை சங்கிலியை மட்டும் உடைச்சிரு, மொத்தமும் உனக்கு கிடைச்சிரும் என்று சொன்ன மார்க்ஸ் எழுதி கொடுத்த அந்த வேலை திட்டம் இருக்குல்லையா, 1864 அவர் அப்படி ஒரு வேலை திட்டத்தை அந்த தொழிற்சங்கங்கள் எல்லா தொழிற்சங்கத்தையும் இணைக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கான ஒரு திட்டத்தை எழுதி கொடுக்கிறார். இப்போ அவற்றை கேட்கிறாங்க. அதுக்கு இவரே பதில் சொல்றார். ஏன் அப்படி? அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, தொழிலாளி வர்க்கம் அரசியல் நடமாட்ட இடத்துக்காக போராட வேண்டிய நிலைக்கும் முதலாளித்துவ வர்க்கத்தின் தீவிரவாதிகளது தீவிர ஆதரவாளர்களாய் இருக்கும் நிலைக்கும் தாழ்த்தப்பட்டது. அவ்வளவு பின்தங்கிய நிலைக்கு அது போயிடுச்சு. ஆனா மார்க்ஸ் ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, எப்போதுமே வெளியில இருந்தெல்லாம் நம்ம ஒன்றும் செஞ்சிட முடியாது. தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய வெற்றிகளை விடவும் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொண்டு அனுபவத்தின் மூலமாக அது மீண்டும் எழும் என்று அவர் நினைக்கிறார். அப்ப இவர் 1864 அப்படி ஒரு வேலை திட்டத்தை எழுதி கொடுக்கிறார். யாரு? உலகம் முழுவதற்கும் இன்றைக்கும் புரட்சிகளுக்கு வித்திட்ட அந்த மாமனிதன் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை கொடுக்கிறார். 1874 இவர் என்ன சொல்றாருன்னா, கண்டத்து சோசலிசத்திடம் எங்களுக்கு இருந்த பயமெல்லாம் போய்விட்டது என்று இங்கிலாந்தில் இருந்த தொழிற்சங்க தலைவர் பேசுகிறார். இதை ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒன்று, வெறும் கம்யூனிஸ்டுகள் அல்லது மாற்றத்தை விரும்புகிற தொழிற்சங்கங்கள் மட்டுமே அந்த குழுல இருந்திருந்தா அந்த நம்பிக்கை வந்திருக்காரு. ஆனா எல்லாரையும் இணைக்கிறது மாதிரி ஒரு வேலை திட்டத்தை உருவாக்குகிற போது இயல்பாக தங்களுடைய தேவையில் இருந்து அந்த போராட்டத்திற்கு எல்லோரும் இதுல வாராங்க. ஆனா இப்படி போராடி கொண்டு இருக்கிற போதே ஒரு கட்டத்தில் இன்னும் தீவிரமாக போராடாமல் வெறுமனே கூலிக்காக மட்டும் போராடி கொண்டிருந்தால் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அவர்கள் நினைக்கிற போதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சோசலிசத்தின்பால் எங்களுக்கு இருந்த கிளியெல்லாம் போய்விட்டது போல. இப்போ ரொம்ப சாதாரணமா மோடியால என்ன சொல்லிட முடியுது? 2 எருமை வச்சிருந்தா என்னது, ஒரு எருமையை பறிச்சுப்பாங்கன்னு சொல்ல முடியும். அப்ப நீங்க அந்த காலத்துல இது யாரோடத? காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை முன் வச்சு சொல்றாங்க. காங்கிரஸ் சோசலிசத்தை கொண்டு வந்துருமா? இல்ல சொத்தை மறுபங்கீடு அது செய்து விடுமா? ஆவடி சோசலிசத்தை உலகமே கொண்டாடிய போது கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுச்சுன்னா, இதெல்லாம் என்ன கிடையாது, சோசலிசம் கிடையாது. காங்கிரஸ் சோசலிசம் என்பது அது ஒரு
காகிதப்பு, அது ஒன்றும் மணக்காது, கடுமையான வார்த்தைகள் நாம் சொல்லியிருக்கோம். இப்பவே 2 எருமையில ஒரு எருமையை படிச்சுப்பான்னு சொல்லும்போது சோசியலிசம் வருகிற போது என்ன மாதிரியான இதெல்லாம் வந்திருக்கும், விமர்சனம் வந்திருக்கும். சோசியலிசத்தை அப்போ விடுங்க, தோழர்களுக்கு தெரியும், இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒரு ஸ்தாபன ரீதியாக இந்தியா முழுவதுக்குமான ஒரு அமைப்பு ரீதியான கட்டமைப்பை செய்தவர் யாரு? தோழர் PC ஜோஷி. அவர் தான் அப்படி ஒரு இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குறார். இந்தியா முழுவதுக்குமான ஒரு அவர் காந்தியோட தர்க்கம் பண்றார். மகாத்மா காந்தி அப்பவே பெரிய ஆள் தான். ஒரு இந்தியாவில் அவர் ஒரு காலத்திலையும் காங்கிரஸ் கட்சியில உறுப்பினராகவே இருந்தது கிடையாது. ஒரு காலத்திலையும் காந்தி என்ன இல்லை, காங்கிரஸ் கட்சியில உறுப்பினராக இருந்தார். ஆனா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் யார், காங்கிரஸ் கட்சி எப்படி போகணும் என்பதையெல்லாம் அவர் கண்ணசைவு இல்லாமல் யாரும் தீர்மானிக்க முடியாது. அப்படி தீர்மானிக்கிறவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்புக்கு வந்துட்டா அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நீடித்திருக்கவும் முடியாது. சுபாஷ் சந்திர போஸ் அப்படித்தானே வந்தார். அப்புறம் ஒரு ஒரு ரொம்ப நாள் அவர் அந்த டேர்ம் இருக்கிற வரைக்கும்லாம் இல்லை. இப்போ இருக்கிற எல்லா துயரமும் அப்போ இருந்திருக்கு. இப்போ பணம் கொடுக்குறாங்க, மதத்தை சொல்றாங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இந்த விஜயசங்கர் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த புத்தகம் யாராவது சில தோழர்களாவது படித்திருக்க கூடும். ஏஜி நூரணி எழுதின RSS இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல். அதுல 1926 இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். மோதிலால் நேரு ஒரு கடிதத்தை ஜவஹர்லால் நேருக்கு எழுதுகிறார், மகனுக்கு எழுதுகிறார். ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா எங்களோட வேலை பார்க்கறது, நான் காங்கிரஸை விட்டு விலகிடலாம்னு நினைக்கிறேன். இந்த லால் மாளவியா கும்பல், இந்த வார்த்தை அவர் எழுதியிருக்க வார்த்தை, லால் மாளவியா கும்பல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தார். அவர் லாலா லஜபதி ராயவும் யாரையும் சொல்றாரு, மதன் மோகன் மாளவியாவையும் சொல்றாரு. அனைவா சங் பரிவார் இவங்களை கொண்டாடுற ஆட்கள். என்னப்பா அது, தேர்தல் கட்சி தேர்தல் வந்தா அதுல ஜெயிக்கிறதுக்காக பணம் கொடுக்குறாங்க, மதத்தை பயன்படுத்துறாங்க. இவங்களோட எப்படி வேலை பார்க்க முடியும்? பேசாம காங்கிரஸை விட்டே போயிடலாமான்னு நினைக்கிறேன். ஆனா போய் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்காக நான் கவுகாத்தி காங்கிரஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இதுல இருந்தது. எனவே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்த உடனே காந்தி எந்தவித சுயநலமும் இல்லாமல் இருந்தார், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா வர்க்க அடிப்படையில் அவர் என்னவா இருந்தாரு? முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக எல்லா காலத்திலும். அதாவது நேரு ஏடிசி தானே முதல் தொழிற்சங்கம். நேரு தலைவராக இருந்தாரு, சுபாஷ் சந்திர போஸ் நிர்வாகியா இருந்திருக்காரு, பட்டேல் இருந்திருக்காரு. ஆனால் தொழிற்சங்கத்துக்கு அவர் என்ன பண்ணல, ஒரு வாழ்த்து சொல்லுங்கன்னு கேட்டார். வாழ்த்து சொல்வதற்கு அவர் முடியாது. நீங்க அதனாலதான் அவர் 1946 கப்பற்படை எழுச்சியின் போது ஒரு இதே வார்த்தையை சொன்னார். இல்ல இல்ல, சுதந்திரத்திற்காக போராடுறது எங்க வேலை, ஆனா அந்த வேலையை யார் பார்க்கக்கூடாது? கப்பற்படையினர் பார்க்கக்கூடாது. நாளைக்கு இவங்களை வச்சுதான் நாங்களும் பண்ணணும். ஸோ நீங்க அரசியலில் இருந்து இந்தியாவில் இருக்கிறவங்களே ஆள்றாங்களோ அல்லது பிரிட்டிஷ்காரங்க ஆள்றாங்களோ, ரெண்டையும் புரிஞ்சுதான் இருக்கணும்னு சொன்னார். ஒரு நிறைய காங்கிரஸ்காரங்க அப்பதான் இடதுசாரிகளோடு தொடர்புக்கு வாராங்க. அதுல இருந்து ஒரு பெருமளவுக்கு ஒரு காந்தி சொன்னது சரியில்லை. இங்க இதே போல உத்தரப்பிரதேசத்துல விவசாய கூலி தொழிலாளிகள் போராடுறாங்க. எனவே சமூகத்தில் வந்த ஏராளமான இந்த தப்பெண்ணங்களோடு ஜோஷிக்கு அவர் நிறைய கடிதம் எழுதியிருக்கிறார். நம்ம நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் காந்தி ஜோஷி கடித போக்குவரத்துன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அதுல பல விஷயங்களை அவர் பேசுகிறார். அந்த பல விஷயங்கள் பேசுனதுல சொத்தை நீங்க பறிச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் அன்னைக்கு கேட்டா நியாயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நரேந்திர மோடி சொல்றது இருக்கு இல்லையா, இந்த சொத்தை பறித்து விடுவார்கள்
அந்த வர்க்க உணர்வு இல்லாத போது, அல்லது இந்த ஆளும் வர்க்கத்தின் உணர்வு நம்மை ஆட்கொள்ளும் போது சாதாரண ஆளுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னா, நம்மகிட்ட இருக்க வீட்டை குடிசைய பிடிங்கிப்பாங்களோ என்கிற பயம் இருக்கு. இதை கேட்டிருக்காரு. இதையெல்லாம் விட அவர் கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க நீங்க பெண்களை பொதுவாக்கிடுவீங்களா? பொது உடைமை ஒரு பெண்கள் எல்லாரும் எல்லாத்துக்கும் மனைவியா இருக்கிறது மாதிரி ஆக்கிடுவீங்களா அப்படின்னு காந்தி கேட்கிறார். ஜோஷி அதுக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சலோட பதில் சொல்றாரு. அந்த லாங்குவேஜை பார்த்தீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே மார்க்ஸ் சொல்லிட்டாரு. எது நாங்கள் சொத்தை பிடிங்கிடுவோமா? அதாவது தனி சொத்துரிமையை ஒழிப்பது மட்டும்தான், இன்னும் சுருக்கமாக சொன்னால் முதலாளித்துவ சொத்துடைமையை ஒழிப்பது மட்டும்தான் எங்கள் வேலையை தவிர, சாதாரண ஆள்கிட்ட இருந்து நாங்கள் எங்கடா ஒழிக்க போகிறோம்? நீங்கள் தான் முதலாளிகள் ஏற்கனவே ஒழிச்சிட்டீங்களேன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்களே, இன்றைக்கு டாப் 1% மத்தியில் இருக்கக்கூடிய மொத்த சொத்துல எவ்வளோ வச்சுருக்காங்க? மேலே இருக்க 10% பேர் எவ்வளோ சொத்துக்க வச்சுருக்காங்க? கீழே இருக்கிற 50% பேரிடம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சொத்தில் எத்தனை சதவீதம் இருக்கு? 3% மட்டும்தான் இருக்கு. 50% இந்தியர்களிடம், கீழ்மட்ட இந்தியர்களிடம் 3% மட்டும்தான் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாமஸ் பிக்கெட்டி தான் ஸ்டடி பண்ணியிருக்காரு. இவங்களும் கொஞ்சம் காங்கிரஸ் அதில் இந்த மேனிஃபெஸ்டோ உருவாக்குறதுக்கு தாமஸ் பிக்கெட்டியிடம் கேட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கூட இவ்வளவு பெரிய வருமானத்தில் பெரிய ஏற்றத்தாழ்வும், சொத்துடைமையில் இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வும் காலனி ஆட்சி காலத்தில் கூட இல்லை. அப்ப காலனி ஆட்சிக்கு பின்னால எந்த ஆட்சியும் செய்யாத சில விஷயங்களை இவங்க வரி விதிப்பை பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு அரிசிக்கும் கோதுமைக்கும் விடுதலை பெற்ற பிறகு எந்த காலத்திலும் வரி இல்லை, இதை சொல்லியிருக்காங்க. அப்ப எனவே அவங்க இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க. அதுல இன்னொரு கேரக்டர் வருது. நம்மளை பத்தி தப்பா சொல்றாங்கல்ல. காந்தியோட உதவியாளர் ஒருத்தர் இருக்கார். இப்ப ஜோஷி நேரடியா காந்தி இருந்தா அவரோட பேசுவது, நேரடியா பதிலை கொடுத்துட்டு அவரோட பேசுவது என்று இருப்பார். இல்லை என்றால் உதவியாளர்கிட்ட கொடுப்பார். அப்போ அந்த உதவியாளர் சில விஷயங்களை சொல்றாரு. உடனே இவர் என்ன கேட்கிறாரு, இந்த சியாமா பிரசாத் முகர்ஜி இங்க வந்தாரா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் ஆமா, அடிக்கடி காந்தியை பார்க்கிறாரு. அதாவது இந்த போட்டு கொடுக்குற வேலை இருக்குல்ல, சங் பரிவாரனுடைய டிஎன்ஏவிலே இருக்கிறது. அல்லது யாருக்கெல்லாம் போட்டு கொடுக்குற அந்த குணம் இருக்கோ அவங்கெல்லாம் சங் பரிவாரில் இருக்காங்க. அதில் வருது ஒரு கேரக்டர். இப்போ தானே அவங்க சியாமா பிரசாத் முகர்ஜியினுடைய 100ஆண்டு கொண்டாட்டம் அது இதுன்னு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ பெரும்பாலானவருக்கு தெரியாது. அப்போ ஜனசங்கமும் உருவாகல. ஆல் இந்தியா ஹிந்து மகாசபாவும் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் உருவாகி இருந்ததே தவிர, ஆர்எஸ்எஸ் உருவாகிறதுக்கு முன்னால இந்து மகாசபா இருந்தது. இந்து மகாசபால இருந்து ஒரு 5 பேர் தான் சொல்றாங்க. அப்போ நீங்க இந்த கேள்விகளை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இது இயல்பாகவே எல்லார் மத்தியிலையும் இந்த பயம் இருந்தபோது, இது எல்லாவற்றையும் விடுவிப்பதற்கான போராட்டம், இந்த வர்க்க போராட்டம் என்பது எல்லா வர்க்கங்களையும் விடுவிப்பதற்கான போராட்டம் என்பதை அவர்கள் அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும். மார்க்சும் ஏங்கல்ஸும் அந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. இப்போ நமக்கும் கூட சில நேரங்களில் கொஞ்சம் அப்படி ஒரு தேசிய உணர்வு, தமிழ் தேசிய உணர்வு பல நேரங்களில் அப்படி தலை தூக்குது. நம்மளை அறியாமல் சில நேரங்களில் அறிக்கைகள்லையும் கட்டுரைகள்லையும் நம்ம பார்க்குறோம். மார்க்சும் ஏங்கல்ஸும் அது ஒரு பியூட்டி. ஆக்சுவலாக தோழர்கள் தயவு செஞ்சு அந்த அறிக்கையை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அறிக்கையை துவங்குறதுக்கு முன்னால் அவங்க சொல்கிறாங்க, கம்யூனிசம் எனும் பேய் ஐரோப்பா கண்டத்தை பிடித்து ஆட்டி கொண்டு இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய, நேரடியாக நேருக்கு நேர் நின்று பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எனவே உலகம் முழுவதும் உள்ள எல்லா தேசிய இனங்களையும் சார்ந்த கம்யூனிஸ்டுகள் என்று அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் இந்த நோக்கத்துடன் பல்வேறு தேசிய இனங்களையும் சார்ந்த கம்யூனிஸ்டுகள் லண்டனில் கூடி அடியிற்கண்ட அறிக்கையை ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலி, டேனிஷ் மொழிகளில் வெளியிடுவதற்காக இதை எழுதணும் அப்படின்னு போடுறாரு. தோழர்களே, அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்கிறத நான் சொல்றதுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம கட்சி திட்டத்தில் கூட 64 கட்சி திட்டம் இருக்கு இல்லையா, அதுல தேசிய இனங்கள் பிரிந்து போவதற்கான உரிமை இருக்கிறது என்று நம்முடைய கட்சி திட்டத்தில் இருந்தது. 1964 நம்ம சில விஷயங்களை பேசுகிற போது கட்சி திட்டத்தில் சிபிஐல இருந்து நாம வெளியே வந்து இந்த கட்சி திட்டத்தை உருவாக்கணும். ஆக்சுவலா அப்ப பேசும்போது என்னன்னா, பிரிந்து போகும் உரிமை இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு அவசியமா இல்லையா என்கிற விவாதம் கட்சிக்குள்ள வருது. இப்ப கட்சி என்ன முடிவெடுக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பேச வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்த மாநாடுகளில் பார்க்கலாம். 7வது மாநாட்டில் பிரிஞ்சு வரோம், 8வது மாநாடு நடக்குது, 9வது கட்சி காங்கிரஸ் அகில இந்திய மாநாடு எங்கே நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. 9வது கட்சி காங்கிரஸ் மதுரையில் நடக்குது. மதுரையில் நடக்கும் போதுதான் இது குறித்தான விவாதத்திற்கான ஒரு குறிப்பு வைக்கிறாங்க. அதில் வேறு சில விஷயமும் வச்சிருக்காங்க. தோழர்கள் முடிஞ்ச அதை வாட்ச் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த பிரிந்து போகும் உரிமை இந்தியா மாதிரி இப்பத்தான் சுதந்திரம் அடைந்திருக்கிற நாட்டுக்கு எந்த வகையில் லாபமாக இருக்கும் அல்லது நட்டமாக இருக்கும் அல்லது எப்படி ஊறு விளைவிக்கும், அது தொழிலாளி வர்க்க இயக்கத்திற்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பசவ பொன்னையா அதை முன்வைக்கிறார். அதை முன் வச்சு அதன் மீது விவாதமும் நடக்குது. அந்த விவாதத்தையும் தொகுத்திருக்காங்க. பல்வேறு விவாதத்தை தனிப்பட்ட நபர்கள் பேர்ல இல்லாம என்னென்ன பாயிண்ட்ஸ் அதுல வந்தது என்று தொகுத்து அதுக்கு பதில் சொல்லி அந்த பிரிவு அப்போதுதான் என்ன செய்யப்படுது? நீக்கப்படுது. தேசிய இனங்கள் பிரிந்து போகும் உரிமை இதுல வேண்டாம். அதாவது வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லல, பிரிந்து போகலாம் என்பதை நாம் எடுத்துக்கணும். தேவையான போது பிடிச்சு முடிவு பண்ணிக்கலாம், இப்போ அது தேவையில்லை என்கிற முடிவு போதும். தோழர்களே, அவங்க அந்த அறிக்கையை ஆரம்பிக்கிற போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோக்கத்துடன் பல்வேறு தேசிய இனங்களையும் சார்ந்த கம்யூனிஸ்டுகள் லண்டனில் கூடி, இந்த நோக்கத்துடன் பல்வேறு நாடுகளையும் சார்ந்த கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு அவங்க சொல்லல. என்ன சொல்றாங்க? பல்வேறு தேசிய இனங்களையும் சார்ந்த கம்யூனிஸ்டுகள் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா நீங்க இப்படி படிச்சு 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 கடைசியா போய் சேரும்போது அவங்க எங்க நிற்கிறாங்க? உலகம் முழுவதையும், அதுல தேசிய இனங்கள், நாடுகள், மொழிகள் எல்லாவற்றையும் கடந்து உலகம் முழுவதும் உள்ள தேசிய இனங்களை சார்ந்த தொழிலாளி வர்க்கம் என்றெல்லாம் அவங்க சொல்ல, உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுதல் முடிக்கிறாங்க. அவங்க இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு ஒரு கட்டத்தில் சொல்றாங்க. ஒரு ஒடுக்குமுறைகளுக்கு, சுரண்டலுக்கு எதிரான இயக்கங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஃபேக்டரியில் நடக்கும், ஒரு ரீஜனில் நடக்கும், அதிகபட்சமாக ஒரு நாட்டில் நடக்கும். அது உலகம் முழுவதும் பிறகு இது தவிர்க்கவே முடியாமல் இதற்கு நிரந்தர தீர்வு என்றால் அதுதான் என்கிற முறையில் அதற்கு வந்து சேருவார்கள் என்று சொல்லுகிற போது அதை உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்கிற கோஷத்தோடு அவங்க வைக்கிறாங்க என்பதை பார்க்க வேண்டியது. தோழர்களே, அவங்க ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று, எல்லா காலத்திலும் வர்க்க போராட்டம், அதான் அவங்க சொல்றாங்க, ஏடறிந்த வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டத்தின் வரலாறாகவே இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏடறிந்த வார்த்தை என்பது கூட
எப்ப இல்லை? முதல்ல இல்லை, அப்புறம் சேர்க்கிறாங்க. ஏன்னா புராதன பொது உடைமை சமூகம் இருந்ததை வரலாற்று நிகழ்வுகள் அடிப்படையில் அவங்க சொல்ற போது கரெக்டு. ஒரு 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 வரலாற்று பொருள் முதல் நோக்கி அவங்க சொல்லும் போது தான் என்ன சொல்றாங்கன்னா, ஏடறிந்த வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டத்தின் வரலாறு. இந்த வர்க்க போராட்டம் என்பதை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா போராடுகிற சமூகங்களில் பொது அழிவிலோ அல்லது ஒரு புரட்சிகர மாற்றத்திலேயோ போய் சேரும் என்பதை அவங்க சொல்றாங்க. அது இப்போ தொழிலாளி வர்க்கம் இப்போ முன்னால இருந்தது மாதிரி பல்வேறு வர்க்கங்களாக இல்லாமல் அது எப்படியெல்லாம் ஒரு நேரடியான மோதலா தொழிலாளி வர்க்கம் வர்சஸ் முதலாளி வர்க்கம் என்று இது வந்திருக்கு என்று அவங்க சொல்றாங்க. அதுல சில விஷயங்களை அவங்க குறிப்பிட்டு ஆக்சுவலா அது கூட பெரிய விவாத பொருளாக ஒரு கட்டத்தில் சர்வதேச தொழிலாளி வர்க்கத்திற்குள் இருந்தது. அதனாலதான் அவங்க திரும்ப திரும்ப ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, எந்த காலத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் நாங்கள் சொல்ற சோசலிசத்திற்கான நடைமுறைகள் என்று சொல்வதை அந்த காலத்தின் வரலாற்று நிலைமைகளோடு பொருத்தித்தான் நீங்கள் சேர்க்க வேண்டுமே தவிர இதையெல்லாம் அப்படியே சூத்திர மாதிரி பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்றதுல அவங்க சொல்றது, முதலாளித்துவ வர்க்கம் இந்த சமூகத்தில் பல புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. இதற்கு முந்தைய சமூகம் முழுவதும் செய்யாத ஒன்றை அது சாத்தியமாக்கி இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்ப புரட்சிகரமான மாற்றம் என்று சொல்ல முடியுமா? ஒரு ஒரு முதலாளித்துவ வர்க்கத்தை ஒரு புரட்சிகரமான ரோல் அதுக்கு இருந்தது என்று சொல்ல முடியுமா என்று சொல்ற போதுதான் உதிரியா கிடந்த எல்லாத்தையும் அது ஒன்னா சேர்த்தது. இதற்கு முன்னால எல்லாம் ஒரு தப்பெண்ணம் இருந்தது. ஓகே, இவர் பூசாரின்னா இவர் லாபத்துக்காகலாம் அந்த வேலை பார்க்கல, இவர் வழக்கறிஞர்னா நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக தான் இருக்காரு, இவர் நீதிபதினா நியாயத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இருக்காரு என்று இவர் மருத்துவர்னா உயிரை காக்கிறதுக்கு தான் இருக்கிறாரு. எனவே சமூகத்தில் புனிதத்துக்கும் போற்றுதலுக்கும் உரித்தானது என்று கருதப்பட்ட எல்லாமும் அது கடைசியில் எங்கே வந்து நிற்குது? பண உறவாகத்தான் வந்து நிற்கிறது என்று மனிதனை பார்க்க செய்திருக்கிறார். இவர் அம்பேத்கர் ஒரு விஷயத்தை கற்பி என்று சொல்லுகிற போது ஒரு ஆனாவனாலாம் படிக்க சொன்னார். ஆனாவனாவை படிக்க சொன்னாரு. கற்பித்தல் என்பது என்னது, யார் என்னவா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா தான் அவங்க அடுத்து அதுல மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்ப தன்னை உணர்ந்த பிறகு இந்த நிலையை மாற்றுவதற்கு இன்னைக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னது? ஒரு நீ எந்த வர்க்கம் அப்படின்னு கேட்டா தொழிலாளி என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிற ஒரு மனப்பாங்கு ஒரு பகுதிகிட்ட இருக்கா? எல்லாரும் கூலிக்காரன் தான். டெய்லி வேஜஸ், அவுட் சோர்ஸ், கான்ட்ராக்ட், கேஷுவல், பெர்மனன்ட். ஐடியில் ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி அல்லது 50,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, அவங்கெல்லாம் தன்னை என்ன நினைச்சுக்கிறாங்க? தொழிலாளின்னு அவர் நினைச்சுக்கிறார். தொழிலாளி என்பவர் யார்? இந்த கேள்வியை அடிப்படையாக அவருக்கு புரிய வைக்கிறதுல நமக்கு ஒரு சிரமம் இருக்கு. அதனாலதான் அவர் அங்க இருக்கார். தொழிற்சங்கமே வேண்டாம், we are partners அப்படி சொன்ன ஐடியில வேலை பார்க்குற நிறைய பேர் அந்த நேரத்தில் நான் பார்த்தேன். நாங்க அவன் இந்த வார்த்தைகள்லாம் சொல்றான், நீங்க தொழிலாளி கிடையாது, நீங்க இதனுடைய பார்ட்னர்ஸ். உழைப்பை செலுத்துகிறவர் ஒரு பார்ட்னர், அதை மூலதனத்தை போடுகிறவர் ஒரு பார்ட்னர், இதை மார்க்கெட்டிங் பண்றவர் ஒரு பார்ட்னர். எனவே we are பார்ட்னர்ஸ் இந்த கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க. மார்க்சும் ஏங்கல்ஸும் அதை தெளிவாக சொன்னாங்க. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, சமூக பொருள் உற்பத்தியில் உன்னுடைய உறவு என்ன? ஒரே ஒரு உறவு தான். உன்னுடைய உழைப்பை நீ கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை தேவைக்காக உன்னுடைய உழைப்பை கொடுக்கிறாய், அதுக்கு சம்பளம் வாங்கிக்கிறாய். இந்த உழைப்பு தேவைப்படுகிற வரை நீ அங்கே இருப்ப. உழைப்பு தேவைப்படாத போது என்ன பண்ணிடுவான்? தூக்கி கீழே போடுவான்.
ஒரு முதலாளிக்கு சுகம் இல்லை அல்லது முதலாளி திறமை இல்லாதவனா இருக்கான் அப்படிங்கிற காரணத்திற்காக உற்பத்தி சாதனங்களில் அவனுக்கு உரிமை இல்லை என்று யாரும் சொல்றது கிடையாது. பிரிச்சு வேணா கொடுப்பாங்க, அப்புறம் வேணா அவன் நாசமா போவான், அது வேற விஷயம். ஆனா அவனுக்கு உரிமை இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆனா ஒரு தொழிலாளிக்கு திறமை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுறாங்க, அவரை தூக்கி வேலை. அப்போ தன்னுடைய வாழ்க்கை தேவைகளுக்காக உழைப்பை விற்று சம்பளம் பெறுகிறவர் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாருமே யாரு, தொழிலாளி தான். அவர் 2 லட்சம் வாங்கினாலும் 5 லட்சம் வாங்கினாலும் தொழிலாளி தான். டெய்லி வந்து 300 ரூபாய்க்கு போய் செலவழிச்சாலும் தொழிலாளி. இதை அவருக்கு ஏற்றுக்கொள்றதுல பிரச்சனை இருக்கு. என்ன நம்முடைய உண்மையில நான் சொல்லுவேன், எங்க வீட்டு பக்கம் தூத்துக்குள்ள இருக்கையில் ஒரு டீ கடைக்காரர், அவரை யாராவது அப்படி போற போக்கில் வணக்கம் முதலாளி அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். நான் சொன்னேன், ஒரு நாள் நான் உங்களை முதலாளின்னு சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டார். முதலாளின்னா கெட்ட வார்த்தைங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன எப்படி சொல்ற, அது ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை இல்லையா அப்படின்னு கேட்டார். சுரண்டாமல் ஒருத்தர் முதலாளியா இருக்க முடியுமான்னு கேட்டார். உடனே அந்த ஊர்ல இருந்த ஒரு நடுத்தர தொழில் நடத்துகிற சில பேர் அவங்க எப்படி முதலாளிகளா வந்தாங்க அப்படின்னு அதை ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே வந்தாங்க. நீங்க எல்லாத்துக்கும் பின்னாலையும் ஒரு நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார், அப்படி ஏதாவது இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மையோ இல்லையோ சொல்ல முடியாது. ஆனால் எல்லா முதலாளிகளுக்கும் பின்னால், அவர்கள் முதலாளி ஆவதில் அவருக்கு பின்னால் எது இருந்தது, ஆட்சி அதிகாரம், அரசு முறை என்பது இல்லாமல் எவனும் கிடையாது. நீங்க டிவிஎஸ் எவ்வளவு நிலம் இருக்கு தெரியுமா, இருந்தது. இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரையா நீங்க எடுத்து பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்க, திடீர்னு சொல்லுவாங்க இவர் உழைப்பால் உயர்ந்தவர், உழைப்பால் உயர்ந்து பெருமுதலாளி ஆகிட்டார். உழைப்பாலேயே உயர்ந்து ஒருத்தர் பெருமுதலாளி ஆயிட முடியுமா? அப்ப எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றது, 12 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா நீங்க ஆரம்பத்துல போரல் மில், அப்புறம் ஆர்மி மில், அப்புறம் மெக்ரா கோர்ஸ், இப்போ கோர்ஸ் இந்தியா, பெரிய அதுல ஒரு அரசியல் கோரிக்கைக்காக நடந்த போராட்டம் திலகர் கைது செய்யப்பட்ட போது மும்பையிலேருந்து அகமதாபாத் வரை நடந்த மில்கள் நடந்த போராட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே வஉசி கைது செய்யப்பட்ட போது போரல் மில் தொழிலாளர்களும் அதை ஒட்டி நடந்த போராட்டமும் தான் ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. அப்போ இதில் என்ன வருது அப்படின்னா, அவற்றை நம்ம முதலாளின்னு சொல்லிட்டு இப்படி இப்போ நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரியுற சில பேரை எடுத்துக்கொள்ள முடியும். அதானி யாரு, அம்பானி யாரு, அவர் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தாராம், சின்சியராக வேலை பார்த்தாராம். அவர் என்ன ஆகிட்டாரு, இந்தியாவினுடைய நம்பர் 1 முதலாளியா ஒரு கட்டம் இருந்தார். அப்போ அந்த இவர் யாரு, அனில் அகர்வால், ஸ்டெர்லைட் முதலாளி அனில் அகர்வால் இருக்காரு. அவர் இந்த இதுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம பாத்திரங்கள், ஈய பாத்திரம்னு சொல்லுவோம்ல, காப்பர் இல்லை இதெல்லாம் ஸ்கிராப் எடுத்து வித்துட்டு இருந்தவர். ஸ்கிராப்புக்கு பதிலாக உற்பத்தி செய்யப்பட்ட விற்கப்பட வேண்டிய பொருளையும் கடத்திட்டு கொண்டாந்து வித்தவர். அவனை இந்தியாவில் லிஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எதில், நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, பங்குச்சந்தை, நீ ஃப்ராடுக்கார பையன், இங்கெல்லாம் உன்னை சேர்க்க முடியாதுன்னு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ அவர் எங்கே இருக்காரு, பிரிட்டனில் இருக்கார். அந்த பங்கு சந்தையில் போய் முதலீடு செஞ்சு அங்கேருந்து வாங்கி பிறகு இந்த பங்கு சந்தை வேற வழி இல்லாமல் ஏற்றுக்குச்சு. இப்படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸ் இருந்தது இல்லை, அந்த எல்ஐசி இப்பவும் அங்கே தான் இருக்குது, ஸ்பென்சருக்கு எதிராக. அந்த இடம் என்ன சொத்துன்னா விட்டோடிகள் சொத்து. விட்டோடிகள் சொத்துனா யாரோடது, பிரிட்டிஷ்காரன் இங்கே பெரிய பெரிய சொத்துக்கள் வச்சிருக்கான். இந்த இது வந்த பிறகு அவன் சில மூலதனத்தை அவனால் கொண்டு போக முடியுது. சில இடத்த இப்போ இருக்க கண்ணன் தேவன் உட்பட யாருக்கு சொந்தமானது, பிரிட்டிஷ்காரனுக்கு சொந்தமானது. பிரிட்டிஷ்காரன் சிலதை விட்டுட்டு போனான்.
இது விட்டோடிகள் சொத்து என்று சில ஆவணங்கள் சொல்லுது. அவங்க விட்டுட்டு போனதை அப்ப யாரெல்லாம் ஆக்கிரமிச்சாங்களோ அவங்க எல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதுமே பெருமுதலாளிகள் அவர்கள் பெருமுதலாளிகளாக உருவாவதில் யார் இருந்தா? அரசாங்கம் தான் இதை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தது என்பது. அதை இவர் வரிசையா சொல்லிக்கிட்டே வராங்க. அப்ப சொல்லிட்டு வரும்போது ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இவங்க முதலாளித்துவ வர்க்கம் வளர்ந்து வருது. ரெண்டு விஷயம் இருக்கு. இன்னைக்கு விவசாயத்தை இதே மாதிரி நிலைநிறுத்த முடியுமா? சீமான் மாதிரியான ஆட்கள் பேசுறாங்கல்ல, விவசாயத்தை நிலைநிறுத்த முடியுமா? இந்த டூரிங்க்கு மறுப்புன்னு ஒரு புத்தகம் ஏங்கல்ஸ் எழுதுனது இருக்கு. தயவு செஞ்சு தோழர்கள் படிச்சு பாருங்க. ஒரு டயலக்டிக்கல் அப்ரோச்சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விவசாய வர்க்கத்தை பொறுத்தளவுல மார்க்ஸ் என்ன சொல்லுவாரு அறிக்கையிலே, விவசாயத்தை வர்க்கத்தை பொறுத்தளவுல மார்க்சும் ஏங்கல்ஸும் என்ன சொல்றாங்க? அது அழிந்து கொண்டு இருக்கும் வர்க்கம். இப்ப இருக்கிற நிலைமையில விவசாயத்தை பண்ண முடியாது. விவசாய வர்க்கம் அழிந்து கொண்டு இருக்கும் வர்க்கம் அல்லது பிற்போக்கான வர்க்கம் என்று சொல்லுகிற போது விவசாயமே இருக்காதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. என்ன ஆயிடுவாங்க? முதலாளித்துவ முறையில் விவசாயம் நடக்கும். இன்னைக்கு இருக்கிறது மாதிரி இந்த ஃபியூடல் கல்ச்சரும் ஃபியூடல் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த கேபிட்டல் அது ஒரு பல ஆயிரம் ஏக்கர்களை சேர்ந்து இருக்கும், மாற்றம் வரும் என்று இந்த கேரக்டரும் மாறும். அப்போ இதை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில விஷயங்களை வரிசையா சொல்றாங்க. அப்போ முதலாளித்துவ வர்க்கம் ஆரம்பத்தில் அது கஷ்டப்படுது, விவசாயத்தை வீரி வர முடியாது. நான் அந்த டூரிங்க்கு மறுப்பை சொன்னேன். தோழர்கள் அதுல ஏங்கல்ஸ் ஒரு விஷயத்த சொல்லுவார். பிரிட்டன்ல ஜெர்மனியில தொழில் வருது, ஆனா இந்த தொழில் நாட்டையே நாசமாக்கணும் அப்படின்னு 3 பேர் நினைக்கிறாங்க, 3 பிரிவினர் நினைக்கிறாங்க. ஒரு பிரிவினர் யாரு? விவசாயி. அப்போ விவசாயம் தான் பெருசாக. இன்னொரு பிரிவு யாரு? சர்ச் வச்சதான் சட்டம். ஆக்சுவலா சர்ச் வச்ச சட்டத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தான் பிரிட்டன் தனியா வந்து. அதனாலதான் அது வந்து நிறைய பேர் என்ன இருந்தாங்க, புரொட்டஸ்டண்டா மாறினாங்க. அதனால அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு அவங்க வெளியே வந்ததுனாலதான் அவங்க புரொட்டஸ்டன்ட் என்று அழைக்கப்படுகிறாங்க. போய் நீ சொல்றத வட்டிகள்ல சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு அலையணுமா? அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. போ, நாங்க தனியா கடவுளை வேணா ஒன்னா வச்சுக்கலாம். அது கடவுளையும் பங்கு போட்டாங்க. அவங்க புரொட்டஸ்டன்ட் வந்து மேரி மாதாவை கும்பிட மாட்டாங்க. அப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போவோம். சர்ச்சு ரொம்ப வலுவா இருக்கு. இன்னொன்று வந்து மொனார்கி, ராஜா. அதாவது அங்கே வலுவாக இருந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அரசர் எதிர்க்கிறார், தொழிற்சாலைகள் வர வேண்டாம். அதே சமயத்தில் பெரிய வர்க்கமாக இருந்த, அப்போது ஆளும் வர்க்கமாக இருந்த யாரும் எதிர்க்கிறது? விவசாயிகளும் எதிர்க்கிறார். நீங்க அறிவுத்துறையில் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்த, அறிவுத்துறைன்னு சொல்றத வெறுமனே அதெல்லாம், அதனால அறிவுங்கிறது அந்தந்த காலத்துல அந்தந்த சமூகத்துக்கு ஏற்றது மாதிரியான அறிவு தான். அறிவுத்துறையில் ஆதிக்கம் செலுத்தியவர்களாக இருந்த சர்ச்சும் இதை எதிர்க்கிறது. ஏங்கல்ஸ் என்ன சொல்றாரு? இந்த 3 பேரும் தொழில் வருவதை தடுத்தார்கள். அது ஜெர்மனிக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, வரலாற்றின் சக்கரத்தை திருப்ப முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மிக வேகமாக தொழில் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் ஒன்றாக எது மாறியது? ஜெர்மனி மாறியது என்று அவர் எழுதுகிறார். ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறார் அவர் அந்த டூரிங்க்கு மறுப்புல. இதே மாதிரி பல எதிர்ப்புகளுக்கு இடையில் முதலாளித்துவ வர்க்கம் வளர்ந்து வந்த பிறகு அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, எந்த அளவிற்கு வந்ததோ அந்த அளவிற்கு அரசியல் அதிகாரத்தையும் பெற்றது. எந்த அளவுக்குன்னா இப்ப இந்தியாவில் வளர்ந்துருக்கு. சமீபத்தில் நான் சில உதாரணங்களை மட்டும் சொல்றேன். இதுல இப்ப நியோலிபரல் பாலிசிஸ் வந்துருச்சு. நவீன தாராளமய கொள்கைகள் அமலாக்கப்படும். மோடி கடைசியா அமெரிக்கா போயிட்டு வந்தோன்னா அவர் என்ன சொன்னார்னா, மைக்ரான் என்கிற நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கோம். அவன் மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் தயாரிக்கிறான். எனவே இந்தியாவில் அவர்கள் மைக்ரோ சிப்ஸ் தயாரிக்க போறாங்க. நம்ம கம்ப்யூட்டர் அது இது எல்லாத்துக்கும் அதுதான் அவசியம். எனவே நான் அதை கொண்டு வந்துட்டேன்னு பெரிய தப்பட்டம் படித்தாங்க. முத நியூஸ் கிளிக்கும்
கவுண்டர் கரண்ட் தான் அதை கேள்வி கேட்டாங்க. இல்லையே, நீங்க போட்ட ஒப்பந்தத்தில் அது அப்படி இல்லையே, அது வெறும் அசம்பிளி அண்டு டெஸ்டிங்னு மட்டும் போட்டிருக்கேன். அதாவது இன்னொரு இடத்துல எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுவான், இங்கே கொண்டாந்து அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும் ஃபெசிலிட்டிஸ். ஆனால் அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்தராக நியூஸ் கிளிக் அதை இந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்களை பார்த்தாங்க. இந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, மைக்ரான் கம்பெனி குஜராத்தில் இந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்கும். அதுல 50% மூலதனத்தில் 50% யார் கொடுப்பா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். 20% யார் கொடுப்பா? குஜராத் கவர்மெண்ட் கொடுக்கும். 30% மட்டும்தான் இந்த மைக்ரான் நிறுவனத்தினுடைய பேரண்ட் கம்பெனி கொடுக்கும். அது பேரண்ட் கம்பெனி பேரு மைக்ரான் தான். இங்க வர நிறுவனத்துக்கு பின்னால பேர் வைப்பாங்க. 30% கொடுக்கும். ஆனா அந்த நிறுவனத்தினுடைய 100% உரிமை யார்கிட்ட இருக்கும்? மைக்ரான் நிறுவனத்திடம் இருக்கும். 70% இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை கொடுத்து முதலாளிகிட்ட கொடுத்து 100% உரிமை கொடுக்கப்படும். மோடி தான் அப்படின்னு நினைக்காது, மோடி தான் அப்படின்னு நினைக்காது. இவன் முதல்ல வந்த இந்த மொபைல் போன், அது பேர் என்ன? அமெரிக்கன். மைக்ரான் வந்து அமெரிக்கன். இது நோக்கியா. நோக்கியா வந்து 638 கோடி இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவன் இன்வெஸ்ட் பண்ணான். அவன் எவ்வளவு வாங்கினான் தெரியுமா? அந்த 638 கோடி அளவுக்கு அப்ப ஜிஎஸ்டி ரெஜிம் கிடையாது. ஜிஎஸ்டி 2017 தான் வருது. அதுக்கு முன்னால நம்ம பொருளை தமிழ்நாட்டுக்குள்ளேயே வித்தா, இங்க உற்பத்தி ஆகிற பொருளை தமிழ்நாட்டுக்குள்ளேயே வித்தா வேட் வாங்கினாங்க, வேல்யூ ஆடட் டாக்ஸ். பக்கத்து மாநிலத்தில் வித்தாங்கன்னா அதுக்கு சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் வாங்கினாங்க. இந்த ரெண்டையும் அந்த நிறுவனம் கட்டுவதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு அந்த பணம் வருதோ அந்த பணத்தை ரீஇன்வெஸ்ட் பண்ணும். எந்த அளவுக்கு வர ரீஇன்வெஸ்ட் பண்ணும்? 638 கோடி ரூபாய். அது என்ன 638? அதுதான் அவன் போட்ட மூலதனம். அவன் மொத்த மூலதனம் எவ்வளவு போடுறானோ அதையும் அவனுக்கு வரி வாங்குற போது அதை திருப்பி கொடுக்கறதுன்னு முடிவு. இப்போ நம்ம தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னதாக இந்திய அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டது. என்னன்னா, ட்விட்டரோட எக்ஸ் தளத்தோட ஓனர் யாரு? எலான் மஸ்க். எலான் மஸ்கோட கம்பெனி பேரு டெஸ்லா. டெஸ்லா இந்தியாவில் ஒரு 4000 கோடி முதலீடு செய்யலாம். எதுக்கு? எலக்ட்ரிக் கார் உற்பத்தி பண்ணுவது. அது ஒரு பெரிய இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவன் எலான் மாஸ்க் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாலே என்ன சொன்னார்னா, இதை இப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியல, எலக்ட்ரிசிட்டியை ரொம்பவாலாம் ஸ்டோர் பண்ண முடியாது. யூபிஎஸ்ஓ வச்சுருந்தாலும் சரி அல்லது பேட்டரி வச்சுருந்தாலும் சரி, உற்பத்தி செய்வதை நம்மால் என்ன பண்ண முடியாது, சேமித்து பெரிய அளவில் சேமித்து வைக்க முடியாது. ஒரு சின்ன பேட்டரியில் வச்சு அவன் என்ன சொன்னான்னா, நான் 1 மெகாவாட் வரை சேமிக்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்சேன், அது கமர்ஷியலாக வர்றதுக்கு சில வருஷம் வரும் தான். அதனால தான் இன்னமும் இவங்க என்னதான் சூரிய மின்சாரம் அல்லது 70% 100% வரி விதிப்பு என்பதை 10% மாற்றிட்டாங்க. இதன் மூலமாக மட்டும் அவனுக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போட்டிருக்கான்னா 1998 கோடி ரூபாய் கிடைக்கும். அவன் போட்ட 4000 கோடியை எப்போ எடுத்துருவான்? 2 வருஷத்துல எடுத்துருவான். ஏற்கனவே அவன் போட்டிருக்கக்கூடிய காரில் அல்லது ஸ்கூட்டரில் அல்லது பைக்கில் அவன் என்ன பண்ணிடுவான்? அதில் ஒரு லாபம் வச்சு எடுப்பான். தான் போட்ட மூலதனத்தை 2 ஆண்டுகளில் அவன் எடுத்து விடணும். அப்போ இதில் என்ன இருக்குன்னு நினைக்கலாம். ஏன்னா நீங்கள் வரி விலக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கலாம். நம்முடைய தண்ணி, நம்முடைய நிலம், நம்முடைய காற்று மாசுபடுவது, நம்முடைய உழைப்பு. நீங்கள் எந்த ஒரு பெரிய முதலாளியும் மூலதனத்தை மட்டும்
முதலீடை மட்டும் வைத்துக்கொண்டு அவனால் லாபத்தை சம்பாதிக்க முடியாது. அப்போ இவ்வளவையும் கொடுக்குற நாம என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வருது. இப்படி நிறைய உதாரணம். கைடெக்ஸ்னு ஒரு நிறுவனம் கேரளாவில் நம்ம நிலத்தடி நீரை மாசுபடுத்துறான்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொன்னோன்னா அவன் தமிழ்நாட்டுக்கு வரேன்னு வந்தான். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி ஆஃபர் பண்ணதான் அவன் சொன்னது 3500 கோடி மூலதனம், 49% தமிழ்நாடு அரசாங்கம் மானியம் கொடுக்கும், நிலம் ஃப்ரீயாக கொடுக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. அப்புறம் 4000 ரூபாய் அந்த கம்பெனியில் யாரெல்லாம் ட்ரைனிங்க்கு வர்றாங்களோ அவங்களோட ஸ்டைஃபண்டில் 4000 ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்கும். 10 வருஷத்துக்கு அதில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸினுடைய சம்பளத்தில் 20% இவங்க கொடுப்பாங்க. அதே போல் மின்சாரம் இருக்கு இல்லையா, மின்சாரம் கன்செஷனல் ரேட்டில் கொடுப்பாங்க, தண்ணீர் கன்செஷனல் ரேட்டில் கொடுப்பாங்க. இப்படி வரிசையாக அவன் சொல்லிகிட்டே வரான். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஜிஎஸ்டியில் மாநில அரசுக்கு வருகிற வரி பங்கு ஏதோ அதை மாநில அரசாங்கம் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற விஷயங்கள் எவ்வளவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எனவே இந்த முதலாளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக முதலாளி வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள் முதலாளிகள் வலுவாக ஆன பிறகு அரசியல் ஆதிக்கம் என்பதும் அவர்கள் கையில் சேர்ந்தது. அதாவது இதை பண்றதுக்கு தான் அவங்க என்ன பண்றான், ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஒரு பிஜேபி இந்தியா முழுவதும் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்கன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில இருந்து ஜம்மு காஷ்மீர், அந்த பக்கம் திரிபுரால இருந்து இந்த பக்கம் குஜராத் வர இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் சேர்த்த எவ்வளவு பேர் இருக்காங்க? எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அவ்வளவுதான் இருக்காங்க. இதுல பிஜேபிக்கு எவ்வளவு எம்எல்ஏ இருக்கான்னு தெரியுமா? இப்போ 1400. இந்த 10 வருஷத்துல பிஜேபி இதர கட்சிகளில் இருந்து அவன் வாங்கின எம்எல்ஏ எவ்வளவு தெரியுமா? 444 எம்எல்ஏ. 444 எம்எல்ஏ. நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க 2, இங்க 10, இங்க 5ன்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இதுல பல இடங்கள்ல எம்எல்ஏக்களை மட்டும் வாங்கல, எம்எல்ஏக்களை வாங்கியதன் மூலமாக அரசாங்கத்தையே வாங்கிட்டான். அதான் மணிப்பூர்ல நடந்தது, அதான் கோவால் நடந்தது, அதுதான் உத்தராகண்ட்ல நடந்தது, பல இடங்கள்லையும் அது நடந்தது என்பதை நம்ம பார்க்கலாம். இதுல பாண்டிச்சேரி 226 எம்எல்ஏக்கள் யாரு? காங்கிரஸ்ல இருந்து மட்டும் 226 பேரை வாங்கியிருக்கான். தொடர் இவ்வளவுக்குமான பைசா என்ன வருது? இப்ப வயல்ல ஒரு கட்டுரை வந்திருக்கு. இந்த பைசாவுக்காகவும் அவன் கட்டியிருக்க அலுவலகங்களுக்காகவும் அவன் இந்த காலத்துல செலவழிச்சிருக்க தொகை 60,000 கோடி. அவன் என்ன அந்த அந்த வயல் ஆர்டிக்கல்ல என்ன சொல்றான், 8000 கோடி தேர்தல் பத்திரம் மூலம் வந்ததா பத்தி பேசிட்டீங்க பெருசா. அப்படி இல்லடா, அவன் 60,000 கோடி செலவழிச்சிருக்கான். இந்த 60,000 கோடிக்கு ஒரு வயலும் கணக்கு கேட்காம இருக்கீங்களே, அவன் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கான், நீங்க எவ்வளவு பதில் சொல்ல வைக்கலையேன்னு கேட்கறாங்க. ஸோ நீங்க முதலாளித்துவம் வலுப்பெற அது என்ன நிலைமைக்கு கொண்டு போய் சொல்லும். இப்போ நேற்று பஜாஜ் பேசியிருக்காரு. எந்த பஜாஜ்? ஆனா எல்லா டிவிலையும் போட்டான். இந்த பஜாஜ் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, 28% என்ன போட்டிருக்காரு, இந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுற இந்த விலை எவ்வளவு அதிகமாக ஆகுது தெரியுமா? இப்போ நம்ம ஆட்களுக்கே இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. நான் கூட ஒரு ஃபேஸ்புக்கில் சின்னதாக இருக்கு, போன மாதம் எவ்வளவு ஜிஎஸ்டி வரி கலெக்ட் ஆகிருக்கு ஏப்ரல்ல? யாரோ சொல்லுங்க, 2 லட்சம் கோடின்னு சொன்னார். 2,10,000 கோடி. 2 மிடில் கிளாஸ் ஆட்கள். நான் அன்னைக்கு கன்னியாகுமரியில் இருந்தேன், அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மோடியும் நிர்மலா சீதாராமனும் they are making wonders அப்படின்றாங்க. நான் ஏதோ இவங்க 2 பேரும் இன்னொரு 8வது அதிசயத்தையோ 9வது அதிசயத்தையோ உருவாக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ வாங்கிட்டு என்ன பேசுறாங்கன்னு கேட்டுருப்போம்னு கேட்குறாங்க. 2,10,000 எவ்வளவு பெருசு. இந்த வியாபாரிகளெல்லாம் பாருங்க,
மன்மோகன் சிங்கை மற்றவங்களாம் விட்டு வச்சுட்டாங்க. மோடியும் நிர்மலா சீதாராமனும் அப்படியே கசங்கி பிடிச்சாங்க. அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஜிஎஸ்டியில் ஒரு நயா பைசா கூட யார் கட்டுறதில்லை, வியாபாரிகளோ முதலாளிகளோ கட்டுவதில்லை. அது எல்லாம் யாரோட காசு? நம்மகிட்ட இருந்து வர காசு. நீங்கள் அந்த கணக்கு போட்டிங்கன்னா 2,10,000 கோடி. இந்த கோடியை விட்டுங்க, 2,10,000. இந்திய மக்கள் தொகை எவ்வளவு? கிட்டத்தட்ட 144 கோடி இல்லையா? 2,10,000 144 வகுத்தா எவ்வளவு வரும்? 2,10,000 144. நீங்கள் அப்புறம் போய் போட்டுக்கணும். பட் இந்தியாவில் குடும்பங்களில் சராசரி குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 4.4. தமிழ்நாட்டில் அது 3.5. ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கலாம். இது சராசரி எடுத்தால் 4.4. இப்படி பார்த்து இந்த குடும்பங்கள் ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு டாக்ஸ் கட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 ரூபா கட்டணும். இப்போ கூட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த நேரம் வர சராசரியாக நம்ம குடும்பம்லாம் போன மாதம் 9 ரூபா கட்டியிருக்கு. நம்மிடமிருந்து முழுமையாக சுரண்டுகிறார். ப்ராப்ளம் என்னன்னா, இப்படி அதே சமயத்தில் அவன் போட்ட கார்பரேட் டேக்ஸில் 30% எவ்வளவா குறைச்சான்? 22 குறைச்சான். அப்படி குறைச்ச 2019 அது எவ்வளவா இருந்தது? 1,84,000 கோடி இப்படி குறைச்ச தொகை. இப்போ அது அதை விட அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அதில் 12-13 லட்சம் கோடி ரூபாயை அவர்களுக்கு குறைத்து விட்டு, அதே சமயத்தில் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 9 ரூபா எடுக்கிறாங்க. இதை சாதாரண ஆளு எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான்? ஏன்னா நீங்களும் நானும் டாக்ஸ் கட்டுறதுக்காக யார்கிட்ட போய் நிற்கிறது இல்லை, ஆடிட்டர்கிட்ட நிற்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வருமான வரி கட்டுறது. வருமான வரி கட்டுற மிடில் கிளாஸுக்குமே என்ன பிரச்சனைனா, அது 2 நாடுகளுக்கு இடையில ஒப்பந்தம் போடும்போது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று போடணும், இரட்டை வரி விதிப்பு முறையை தவிர்ப்பதற்காக. ஆனால் மிடில் கிளாஸ் ஒருத்தர் ஒரு 15 லட்சம் சம்பளம் வாங்குறாரு ஒரு வருஷத்துக்குன்னா, அவர் கடைசி ஸ்லாப்ல எவ்வளவு கட்டுவார்? 30% கட்டுவார். 100 ரூபா சம்பாதிச்சா 30 ரூபா வரியா கட்டுவார். ஆனா முதலாளி 15 லட்சம் கோடி சம்பாதிச்சாலும் அவர் 22% கட்டினா போதும். இது ஒரு பக்கம். சரி, நான் 15 லட்சம் ரூபா, அதுல அவன் டாக்ஸ் எல்லாம் கட்டினது போக என்கிட்ட 2 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கணும். அதை 1 லட்சம் ரூபாயை நான் எஃப்டியில் போட்டு, அல்லது 2 லட்சம் ரூபாயை எஃப்டியில் போட்டு, இந்த வருஷம் ஒரு வருஷம் முடிவில் எனக்கு 11,000 ரூபா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 11,000 ரூபாய்க்கு நான் என்ன டாக்ஸ் கட்டணும்? அந்த 30% டாக்ஸ் என்னவோ, அதாவது ஹையஸ்ட் ஸ்லாப்ல நான் எதில் வருமான வரி கட்டணும், அந்த டாக்ஸை இதுக்கு கட்டணும். இதுக்கு ஏற்கனவே நான் ஒரு 30% கட்டியிருக்கேன். இப்போ அதுலேருந்து வர்ற வட்டிக்கு நான் அடிஷனலாக 30% கட்டணும். இது எதுக்கெல்லாம் பொருந்தும்? ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு பொருந்தும், ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு பொருந்தும். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குல்ல, என்னது மந்த்லி இன்கம் ஸ்கீம் MIS, அதுக்கும் பொருந்தும். நீங்கள் இது 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 இப்படி எல்லா பொருளுக்கும் இருக்கிறது. முதலாளித்துவம் இதையெல்லாம் எங்கே எடுத்து கொண்டு போய் எங்கே சேர்க்குது அப்படிங்கிறத நீங்கள் தொழிலாளியை புரிய வச்சுட்டீங்கன்னா அவர் விட மாட்டார். அரிசிக்கு எவ்வளவு, எத்தனை %? 5%. வைரத்துக்கு எத்தனை %? தங்கத்துக்கு 3%, வைரத்துக்கு 1.5%. தங்கம் நீங்க பரவலா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, பட்னியா கிடந்தாலும் பொம்பளை பிள்ளைய பத்து வச்சுட்டோமே என்ன பண்றது, 2 பவுனுக்கு சேர்க்கணும். இப்போ 2 பவுன் பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா தங்கம் இப்போ தங்கம் 50,000 ரூபாய் தாண்டிடுச்சா? தவிர 50,000 ரூபாயெல்லாம் தாண்டிடுச்சு. ஒரு பவுனுக்கு 50,000 எல்லாம் தாண்டிடுச்சு. 55. நம்ம தான் டிவி பார்க்குறோமே, நகை பார்த்தா என்ன இல்லை, டிவி தான் இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரம், விலை நிலவரம் தான் போடுறாங்க. ஸோ என்ன பிரச்சனை இருக்குன்னா, சாதாரண மக்கள் வாங்குகிற எல்லாத்துக்கும் வரி போடுவதன் மூலமாக இவன் என்ன சொல்லுவான்னா, எல்லாத்தையும் டாக்ஸ் ரேட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னு சொல்லுவான். அதாவது என்ன, வரி வலைக்குள் கொண்டு வரும். எனவே மூலதனத்தை இப்படி சேர்ப்பதற்கு, இப்படி சேர்த்து கொண்டு வந்த நம்மகிட்ட வாங்கின பணத்தை எல்லாம்
ஒரு பக்கம் 14 போன வருஷம் மார்ச் 31 வரை 14,56,000 கோடி ரூபாய் எதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க? பெருமுதலாளிகள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணி. இதில் வேடிக்கை என்னன்னா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுங்க. இந்த தள்ளுபடி வாங்கினதுல யாரும் இருக்காரு? ரிலையன்ஸ் இருக்காரு. ஆனால் இந்த கல்வி கடன்ல வராத தொகை இருக்குல்ல, அதை வசூலிக்கிறதுக்கு யார் அனுப்பியிருக்காங்க? ரிலையன்ஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. சாரி, ரிலையன்ஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு ஒன்று. இவனே கடன்கார பையன். இவனுடைய பணத்தை இவன் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கான். ஆனால் இந்த 4 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அவனுடைய பணத்தை வசூலிக்கிறதுக்கு இவன்கிட்ட மொத்தமாக வித்துரும். என்னன்னா 5 லட்சம் இவன் கடகராஜ் தேர மாட்டான், ஆளை பார்த்தா கட்டுறது மாதிரி இல்லை. எனவே என்ன செய்யலாம்? அந்த கடன் ஒரு 2 லட்சம் ரூபா தான் வரும், ரைட் அப்படின்னு அசஸ் பண்ணி அதை பேங்க்கும் ஒத்துக்கிட்டா, இந்த 2 லட்சம் ரூபாயில 15% மட்டும் நான் எப்போ கட்டணும்? உடனடியாக கட்டிடணும். மீதி இருக்க இந்த 2 லட்சம் ரூபா இருக்கு இல்லையா, 1,85,000, இதை நான் எப்போ கட்டினா போதும்? 15 வருஷத்துல கட்டினா போதும். அவனுக்கு கொடுக்குற 15 வருஷத்தை இந்த கடன் வாங்கினவனுக்கு கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டான். ஸோ நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுகி பார்க்கிற போது இது அனைவருக்குமான அரசாங்கம் கிடையாது, அரசு கிடையாது. எனவேதான் இதை தூக்கி எறியாமல் உங்களுக்கு வேற எதுவும் சாத்தியமே கிடையாது. மீதி எல்லாம் நிவாரணமே தவிர உங்களுக்கு நிவாரணம்னா என்ன, தீர்வுனா என்ன? ஒரு பெரிய வழி இருக்கு. அது என்ன, பெயின் கில்லர் போட்டா அது என்னது, வலி குறை